டேய் சைரஸ், எங்கடா இருக்க? ஆளையே காணோம். ரோஷன் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன். கிளாஸ் முடிஞ்சவொடனே உடனே வந்துடுறேன். வெயிட் பண்ணுடா. ஓ ஓகே ஓகே ஓகே, கேரி ஆன். எப்ப வருவ? டாம் டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பு. ரோஷன் இன்னும் 1 hourல கிளாஸ் முடிஞ்சிடும். நீ வேலையை ஆரம்பி, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பாய். இருங்க, உட்கார்ந்து பேசுறேன். வணக்கம். புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. நான் ரோஷன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி, சில்லி சேனா டிக்கா. ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. சைரஸ் வந்தாச்சு. ரெசிபிக்குள்ள போகலாம். சேனக்கிழங்க இந்த சைஸில் இந்த திக்னஸில் வெட்டி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். அதே மாதிரி புளி கொஞ்சம் சேர்த்துப்போம். சேனக்கிழங்குல லேசாக அரிப்புத்தன்மை இருக்கும். அது போகிறதுக்காகத்தான் இந்த உப்பையும் புளியவும் சேர்க்குறோம். ப்ளஸ் அந்த சாறு உள்ளே இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை பற்ற வைப்போம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை வேக வைக்கலாம். நம்ம சேனக்கிழங்கு வெந்துகிட்டு இருக்கு. 3/4 பதம் இது மாதிரி வெந்தால் போதும். இதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த தண்ணியை அழகாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்குவோம். பாருங்க, ஆத்தாடி எவ்வளோ ஆவி வருது. ஃபில்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதில் இருக்க புளி சக்கையை எடுத்துடுவோம். ஃபில்டர் ஆன அந்த கிழங்க ஒரு காட்டன் துணியில் போட்டு அதில் இருக்க ஈரப்பதத்தை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வளர வச்சுருந்த அந்த சேனக்கிழங்கை எடுத்து ஒரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுப்போம். ஒரு கோல்டிஷ் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இருந்தால் போதும். அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஒரு பேட்சாக போட்டால் போதும், மொத்தமாக போட வேணாம். இப்போ நம்மளுடைய இது ஃபுல்லாகவே வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ், ஒரு கடாயை வச்சாச்சு. எண்ணெயை ஒரு 4 ஸ்பூன் ஊற்றியிருக்கோம். நறுக்கி வச்ச 10 பல்லு பூண்டு காஞ்ச எண்ணெயில் போட்டுக்குவோம். நறுக்கி வச்ச ஒரு துண்டு இஞ்சி அதில் சேர்த்துக்குவோம். அஜீரண கோளாறு ஏற்படாது. ஆஹா, வாசமே சாப்பிட தூண்டுதே. ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் இந்த ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இரண்டாவதாக கேப்சிகம் பாருங்கள், சதுரமாக வெட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த ஷேப்பை. இதை சேர்த்துக்கணும். மூன்றாவதாக விதை எடுக்கப்பட்ட தக்காளியை இந்த ஷேப்பு இந்த சைஸில் வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். மசாலா பவுடர் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கொள்வோம். செகண்ட் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இதை ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கிட்டு சாஸ் ஆட் பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு சோயா சாஸ் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரெண்டாவதாக டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கொள்வோம். மூன்றாவதாக க்ரீன் சில்லி சாஸ் பாருங்கள், அது 1/2 ஸ்பூன் போட்டுக்கொள்வோம். தேவையான அளவு உப்பு ப்ளஸ் 1/2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சேனக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கொள்வோம். எஸ், ஆட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிப்போம். இதை கையால் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டு இதை அந்த கடாயில் ஊற்றுவோம். இது எதுக்காக ஊற்றுறோன்னா டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டார் ஹோட்டல் ரெசிபி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நவ் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அதை லேசாக கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிக்கிட்டே இருந்துட்டு இப்போ முக்கியமான இன்க்ரீடியண்ட் முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு பாருங்கள், அழகாக விழுகுது ஸ்லோ மோஷனில். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். டிக்கா இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலையை இதை மாதிரி வெட்டி தூவிக்கொள்வோம். நம்ம மஞ்சூரியன் ஸ்டைல் டிக்கா இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே.